வாணியம்பாடி ரயில் நிலையத்திலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடியிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு தினமும் 1 டன் வரை ரேஷன் அரிசி கடத்தப்படுகிறது. சுற்றுப்புற பகுதிகளில் ரேஷன் கடைகளில் சட்டவிரோதமாக சேகரிக்கப்படும் அரிசி வாணியம்பாடி பகுதியில் உள்ள பாழடைந்த குடியிருப்பு பகுதிகளில் மறைத்து வைக்கப்படுகிறது. மொத்தமாக சேமிக்கப்படும் அரிசி அதிகாலை 4:45 மணிக்கு வரும் பெங்களூரு ரயிலில் கடத்தப்படுகிறது. வாணியம்பாடி பகுதியில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு போதிய அளவு அரிசி வழங்கப்படாமல் சட்டவிரோதமாக விற்பனை செய்வது தொடர்கதையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ரேஷன் அரிசி கடத்துவது என்பது இதை கொண்டு சென்று பாலிஷ் செய்து அதிக விலைக்கு வெளிச்சந்தையில் விற்பதாகவும் தகவல் தெரிகிறது. அப்படி என்பதால் 1 ரூபாய்க்கு பெறப்படும் அரிசியை 20 ரூபாய்க்கு விற்கிறார்கள், 30 ரூபாய்க்கு விற்கிறார்கள் என்ற நிலை உருவாகுது என்பது மற்ற உண்மையான நேர்மையான அரிசியை பயன்படுத்துபவர்களுக்கு மிகுந்த பாதிப்பையும் சரக்கு இல்லை என்று கூறும் அவல நிலையும் உருவாக்குகிறது. அந்த வகையில் குடும்ப அட்டைதாரர்கள் அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. மக்களுக்கு சென்ற வேண்டிய திட்டம் மக்களை சென்றடையாமல் வெளிநபர்களையும் தனிப்பட்ட குண்டர்களையும் சென்றடையும் சூழ்நிலை இருக்குது. சாதாரண ஏழைகள் கொண்டு போய் இவ்வளவு பெரிய அரிசி ஒரு நாளைக்கு 1000 கிலோ அரிசி விற்க முடியாது. ஆனா இது யாரோ சில சமூக விரோதிகள் இந்த செயலை செய்யறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, சாதாரண மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஏழைகளுக்கான குடும்ப அட்டைதாரர் கிடைக்க வேண்டிய அரிசி கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு அரிசி கிடைக்காம யாரோ சில பேர் சமூக விரோதிகள் இந்த அரிசியை கடத்துறதுக்காக ரேஷன் கடைக்காரர்களை கையில் போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட காசை கொடுத்து நல்ல விலைக்கு அவன் வாங்கி அவங்க நல்ல விலைக்கு கர்நாடகாவுக்கு விற்று அவன் பாலிஷ் பண்ணி நல்ல விலைக்கு இங்க தமிழ்நாட்டுக்கு திரும்ப வித்துறான். இதே ரேஷன் அரிசி பாலிஷ் பண்ணி திரும்ப தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்குது.